மொத்தம் சர்ச்சில் பைனரி சர்ச், லீனியர் சர்ச் இருக்குது. லீனியர் சர்ச் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லீனியர் சர்ச் எப்படின்னா, லைக் இப்போ நமக்கு 75 தான் தேவைன்னா, ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம். செகண்ட் அப்படியே லீனியராக வந்துட்டு செக் பண்ணுவோம். ஸோ நமக்கு வேல்யூ கிடச்சதுன்னா கொடுத்துரும், இல்லைன்னா கொடுக்காது. இதான் லீனியர் சர்ச். பைனரி சர்ச்னா என்னென்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டிங் நடக்கும். இது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிவிட்டு, அடுத்து இருக்கிறத வந்து லைக் மொத்தம் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே லோ வந்து 0th இண்டெக்ஸ்னு வச்சுக்குவோம். அடுத்து வந்து ஹையான இதை வந்து 5th இண்டெக்ஸ். ஸோ அதை ஹைன்னு வச்சுக்குவோம். வச்சதுக்கப்புறம் லைக் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் எது நடுவில் இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு பார்த்தா வந்து 0 + 5/2 போட்டாங்கன்னா 2 வரும். இந்த டபுள் ஸ்லாஷ் இருக்குன்னா ஹோல் நம்பராக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா 102 இருக்கும். நமக்கு தேவையான எலிமெண்ட் வந்து 150. 150 தான் பெருசு 102வோட. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு பின்னாடி உள்ளது எதுவுமே தேவையில்லை. ஸோ அகைன் இந்த ப்ராசஸ் நடக்கும். அகைன் இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ லோ வந்து என்னென்னா 3rd இண்டெக்ஸு, ஹை வந்து என்னென்னா 5th இண்டெக்ஸு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி இதே நடக்கும். 3 + 5 / 2 போட்டோம்னா மிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ மிட் வேல்யூ என்னென்னு பார்க்கும். மிட் வேல்யூ வந்து 4. இந்த மிட் வேல்யூ வந்து 150. நமக்கு தேவை 150 தான். ஸோ ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு அது வந்து அவுட்புட் கொடுத்துரும். அவ்வளோதான்.